ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அலோ பிளவுஸ் மட்டும் வச்சு ஈஸியாக எப்படி பேக் பார்ட் கட் பண்ணுறதுன்னு நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜு வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்காக நாம் ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து ஒரு 1.5 இன்ச் நம்ம பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக அளவு விட்டு அதையும் லைன் போட்டுக்கிறோம். அப்புறம் ஈஸியாக அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு நாம் எப்படி இன்றைக்கி பேக் பார்ட் கட் பண்ணுறத இப்போ நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்படி பேக்கில் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1.5 இன்ச் லைன் விட்டது மேலேயே வச்சு இந்த இடுப்பளவை குறிச்சிக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச் டாட்டுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக. அடுத்து நம்மளோட ஆம்கோல் அளவு வந்து குறிச்சிக்கிறோம். இதுலேருந்து 1/2 இன்ச் தையலுக்காக. அப்புறம் நெக்களவு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச். அதுக்கப்புறம் இந்த நெக்களவு வந்து ஃப்ரண்ட் நெக்களவு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக. ஷோல்டர் பாருங்கள், ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த தையல்லேருந்து குறிச்சிட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். மேலே ஷோல்டரோட ஹைட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல ஹைட்டு, பேக் ஹைட்டு பாருங்கள், இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இது நெக் அளவு, இது ஆம்கோல் அளவு, இது பேக் ஹைட்டு, இது ஃப்ரண்ட் பேக் நெக்கோட முன் கழுத்து அகலம், பின் கழுத்து அகலம் சாரி. இது வந்து ஷோல்டரோட அளவு. பாருங்கள், இப்போ ஈஸியாக நம்ம பேக்கு பார்ட் வரைஞ்சிட்டோம். இது வந்து 1 இன்ச் டாட்டுக்காக விட்டது, இது 1.5 இன்ச் தையலுக்காக. இப்போது ஆம்கோல் வளைவு பாருங்கள், ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை இருந்தால் போடுங்க, ரவுண்ட் ஸ்கேல் இருந்தால் போடுங்க, இல்லையே கையிலேயே இப்படி நம்ம இந்த வளைவு இப்படி போட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இன்றைக்கி நம்ம பேக் பார்ட் அலோவ் ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். நாளைக்கு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.